திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விளை அருகே காரில் உடல் கருகி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்த சம்பவம் அரங்கேறியிருந்தது. இறந்தவர்கள் சென்னையைச் சேர்ந்த முகமது ரபி, அவரது மனைவி நஸ்ரீன், மகள் மற்றும் மகன் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த முகமது ரபி கடன் தொல்லையால் தலைமறைவு என தகவல் வெளியானது. நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே காரில் உடல் கருகி 4 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான புதிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. தகவல்களை எமது செய்தியாளர் வனராஜ் சங்கர் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் வனராஜ் சங்கர், இது குறித்த தகவல்களை வழங்கலாம். ஷர்மிளா வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விளை அருகே காரில் 4 பேர் கருகி உயிரிழந்த மர்மமான சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் சென்னையைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தினர் என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் விபத்தா அல்லது தற்கொலையா என்ற கோணத்தில் திருநெல்வேலி மாவட்ட போலீசார் தீவிர விசாரணையை தற்போது முன்னெடுத்து வருகின்றனர். இது குறித்த விவரங்களை சேகரித்த போது திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விளை அருகே பெட்டைக்குளம் பிரதான சாலையிலிருந்து சுமார் 100 அடி தொலைவில் கார் ஒன்று முற்றிலும் எரிந்த நிலையில் கிடப்பதாக இன்று காலை போலீசாருக்கு தகவல் கிடைக்கிறது. சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் காரை சோதனையிட்ட போது உள்ளே 4 பேர் முற்றிலும் கருகிய நிலையில் எலும்பு கூடுகளாக கிடப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இது குறித்த விரிவான செய்தி இன்று காலையிலேயே சத்தியம் தொலைக்காட்சியில் வெளியானது. தமிழகம் முழுவதையும் பரபரப்பாக்கிய இந்த சம்பவத்தில் வள்ளியூர் டிஎஸ்பி வெங்கடேஷ் தலைமையிலான போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்தவர்கள் சென்னையைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தினர் என்பது தெரிய வந்துள்ளது. சென்னை நந்தம்பாக்கம் பெரியார் நகரைச் சேர்ந்த முகமது ரபி, அவரது மனைவி செய்யது நஸ்ரீன் பாத்திமா மற்றும் அவர்களது மகன், மகள் ஆகிய 4 பேர்தான் காரில் இருந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. உயிரிழந்த முகமது ரபி சென்னையில் உள்ள ஹூண்டாய் நிறுவன மேலாளரிடம் ஓட்டுநராக பணியாற்றி வந்துள்ளார். சுமார் 6 மாதங்களுக்கு முன்பாக தங்களுக்கு ஹைதராபாத்தில் வேலை கிடைத்துள்ளதாக கூறிவிட்டு குடும்பத்துடன் சென்னையில் இருந்து வெளியேறி உள்ளனர். ஆனால் அவர்கள் ஹைதராபாத் செல்லாமல் வேறெங்கோ இருந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இது முதற்கட்ட தகவல் மட்டும்தான். முகமது ரபிக்கு கடுமையான பண நெருக்கடி மற்றும் கடன் தொல்லை இருந்ததாக கூறப்படுகிறது. இதனை உறுதி செய்திட வேண்டும். இதிலிருந்து தப்பிக்கவே அவர்கள் குடும்பத்தினருடன் சென்றதாக கூறப்படுகிறது. நேற்று மாலை 2 நாட்களுக்கு முன்பாக தனது மாமியாரை தொடர்பு கொண்ட முகமது ரபி ரம்ஜான் பண்டிகைக்காக சொந்த ஊருக்கு வருவதாக தெரிவித்துள்ளார். முகமது ரபியின் மனைவிக்கு தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி தான் சொந்த ஊர் என தெரிய வந்துள்ளது. எனவே சொந்த ஊருக்காக தெரிவித்துள்ள நிலையில் 2 நாட்களுக்கு முன்பாக அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தின் ஆத்தங்கரை பள்ளிவாசல் தர்காவிற்கு வந்துள்ளனர். அங்கேயே நேற்று வரை ஒரு தனியார் விடுதியில் தங்கியுள்ளதும் இப்பொழுது நமது கள ஆய்வில் தெரிய வந்துள்ளது. பின்னர் தங்களது பழைய துணிகள் மற்றும் உடைமைகளை அங்கிருந்தவர்களுக்கு தானமாக வழங்கியுள்ளனர். இது குறித்து தர்காவில் விசாரித்த போது 17,000 ரூபாய் செலவு செய்து அவர் நேர்ச்சைகள் அனைத்தையும் நேற்று செய்ததாக கூறப்படுகிறது. பின்னர் ரம்ஜான் நோன்பு நடைபெறும் காலம் என்பதால் ரம்ஜான் நோன்பினை முடித்துவிட்டு தொழுகையை முடித்துவிட்டு நேற்று 1:10 போல அவரது கார் ஆற்றங்கரை பள்ளிவாசல் அந்த பேருந்து நிலையத்தை கடப்பதை இந்த சிசிடிவி பதிவுகள் காட்டுகின்றன. இந்த செயல்கள் அனைத்தும் அவர் தற்கொலை செய்து கொள்ள திட்டமிட்டிருக்கலாமோ என்ற சந்தேகத்தை வலுப்படுத்துவதாகவே காவல்துறையில் இருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆத்தங்கரை பள்ளிவாசலில் இருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் கார் தீப்பற்றி எரிந்துள்ளது. சடலங்கள் அனைத்தும் அடையாளம் காண முடியாத அளவிற்கு எலும்பு கூடுகளாக மாறியுள்ளதால் நிலையில் இருந்து தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு அவர்கள் காரில் இருந்த எலும்பு துண்டுகளை சேகரித்து DNA பரிசோதனைக்காக எடுத்துச் சென்றுள்ளனர். இந்த பரிசோதனை முடிவுகள் வந்த பின்னரே உயிரிழந்தவர்களின் அடையாளம் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படும். கார் விபத்துக்குள்ளாகி தீப்பற்றியதா அல்லது கடன் தொல்லை காரணமாக முகமது ரபி தனது குடும்பத்துடன் காரை எரித்து தற்கொலை செய்து கொண்டாரா என்ற கோணத்தில் திசையன்விளை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது வெளியாயிருக்கும் சிசிடிவி இந்த வழக்கில் மிக முக்கிய பங்காற்றும் என தெரிகிறது. இதுவே இந்த விஷயத்தில் தற்போது இருக்கும் கள நிறுவனம். தொடர்ந்து தகவல்களை திரட்டிக் கொண்டிருக்கிறோம். ஷர்மிளா, விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி வனராஜ் சங்கர்.